ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன புது கிச்சனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து இன்னைக்கு ராணி வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே தானே இருக்கிறோம், போர் அடிக்குதே. சரி, இந்த ஃப்ரைடே வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ நேற்று தேர்ஸ்டே படம்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே குக்கிங் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ மீன் குழம்பு செய்யலான்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மிஸ்டர் சீனிவாசன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க மீன். இது ஒரு மீன். இது என்ன மீன்? இது வந்து கட்லா மீன். சரி, என்ன மீன் சொல்லல. ஸோ மீன் குழம்பு வந்து இப்போ வைக்க போறேன் நான். ஸோ இந்த தடவை நான் குக்கிங். அங்கே வந்து காக்ரோச் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால மருந்து போட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு நாளைக்கு தான் நாங்கள் வந்து அங்கே வீட்டுக்கு போவோம். ஸோ அதுவரையும் ராணி வீட்டில் தான் இன்னைக்கு குக்கிங். ஸோ மீதி விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நல்ல தெரிகிற மாதிரி கழுவணும். ஐயோ, ரொம்ப நேரமா வெங்காயம் வதங்குது. தலையில வந்து ஒரு ஹேர் மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறுற வரைக்கும் இந்த குக்கிங் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ மீன் குழம்புக்கு வந்து இங்கே தக்காளி லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்து வச்சுருக்கேன். புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ராணி ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா தூள். அந்த தூள் தான் குழம்புக்கு நான் போடுறேன். மீன் குழம்பு மசாலாவுக்கு நல்லா திக்க கிரேவியாக வரும். உப்பு போட்டு இதை கரைச்சிட்டு ஊற்றணும். ஸோ இது வந்து இவங்க ஊர் மெத்தடு. எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி குழம்பு வந்து மீன் குழம்புக்கு கரைச்சி ஊற்றுவாங்க. பட் சில பேர் வந்து வெங்காயம்லாம் வதக்கிட்டு தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதில் வந்து மிளகாத்தூள்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி ஊற்றுவாங்க. ஸோ இப்படியும் செய்வாங்க, அப்படியும் செய்வாங்க. ஸோ இவங்க வீட்டு சைடு வந்து இந்த மாதிரி குழம்பு கரைச்சி தான் ஊற்றுவாங்க. மீன் குழம்புக்கு வந்து கறிவடகம் போட்டு தாளிப்பாங்க தஞ்சாவூர் சைடு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வெந்தயம் இருந்துச்சு, அதனால வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இப்போ குழம்ப கரைச்சி அதில் அப்படியே ஊற்றிடணும். நல்லா கொதிச்சு அப்புறம் மீனை போட்டு இறக்கிடணும். ஸோ இப்படி தான் எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுவாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தட் படி பண்ணுவாங்கள்ல. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற அந்த குழம்பை வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றிடணும். இன்னைக்கு வந்து ராணி வீட்டு மண்சட்டி மீன் குழம்புல குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். மீன் தலை சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சு ஊறி சாப்பிட்டா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இது வந்து மீனுக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு மசாலா. ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் மசாலாவில் மீனை பட்டி எடுக்கிறாங்க. அது இவங்க இதை நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. நல்ல மிக்சிங் வந்து அந்த மீனில் நல்லா படுற மாதிரி படிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். நான் வந்து இவங்களுக்கு இங்கே புளிக்குழம்புக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி, கொஞ்சமாக புளிக்குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காயில் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாம் பிடிச்சிட்டு வந்துச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னா வந்து மீன் வறுவல் அதை மட்டும் வறுத்துட்டு சாப்பிட போகிறாங்க. பாதி ஃபிஷ் ஃப்ரை வேலையை யாழ்னிகிட்ட கொடுத்துட்டு நான் குளிக்க போயிட்டேன். ஸோ பாதி இது யாழ்னி தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க.
ஃப்ரைடே வந்து பிஸியாகவே போயிடுச்சு. காலையிலேருந்து சமையல், மீன் குழம்பு, மீன் வறுவல், புளிக்குழம்பு, கீரை பொரியல், ஸோ எல்லாமே சமைச்சிட்டு அவங்களும் கூட ஹெல்ப் பண்ணாங்க. மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. காரசாரமாக ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறமா சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துச்சு. கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துச்சு. ஏதாவது படம் போட்டாங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு வந்து சாட்டர்டே அங்கே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு திரும்ப கிச்சனில் திங்ஸ் எல்லாம் எடுத்து ரீசெட் பண்ணி அடுக்கணும். அது ஒரு பெரிய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் மாவு அரைக்கணும். ஸோ நாளைக்கும் கொஞ்சம் பிஸியாகவே போயிடும். அதுக்கப்புறம் சண்டே டியூட்டி. நைட் வந்து 2 தோசை ஊற்றிட்டு காலையில் வச்சு குருமா இருக்குது. அதுக்கப்புறம் இது மீன் குழம்பு இருக்குது. ஸோ தோசை ஊற்றியாச்சு. எங்களுக்கு வந்து அந்த மீன் குழம்பு சூட் பண்ணிட்டோம். கொஞ்சம் குழம்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ மீதி குழம்பு, ஏன்னா நாளைக்கு சாட்டர்டேங்கனால சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து 2 தோசை மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தோசை குருமா. ஓகே, சாப்பிட்டாச்சு. படுக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு vlog ஃபினிஷ் பண்ணி முடிச்சேன். பாய்.